வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி. பேட் பவர் அப்படின்னு தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். என்னடா அது மொபைலில் சார்ஜ் வந்துட்டு ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி வெடிக்க வைக்கிறாங்களா ஹேக்கர்ஸ் அப்படின்லாம் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். டெஃபினட்டாக உண்மை தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதோட ரொம்ப முக்கியம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சார்ஜ் போட்டுட்டு கேம் நிறைய பேர் விளையாடுவாங்க இல்லையா? ஸோ அவங்க முக்கியமாக அந்த வீடியோவை பார்க்கணும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் சைபர் வேர்ல்டு அப்படிங்கிற எபிசோடை வந்துட்டு எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் அட்டாக் எங்கெங்கெல்லாம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு புதுவிதமான அட்டாக், ஒரு அவேர்னஸ் மாதிரி வந்துட்டு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பர்டிகுலர் வீடியோவை ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். ரெண்டாவது செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவ் இட் ஒர்க்ஸ், இந்த அட்டாக் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கன்க்ளூஷன். 2 விதமான கன்க்ளூஷன் கொடுக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு டெவலப்பர் சைடுக்கு, அவங்க இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது டெவலப்பர் சைடுக்கு நான் ஒரு கொடுக்குற கன்க்ளூஷன். ரெண்டாவது நம்மள மாதிரி யூசர்ஸ் நம்ம எப்படி ப்ரொடக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது 2 விதமான கன்க்ளூஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ரொம்ப பேசாமல் டக்குன்னு டாபிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போகலாம். வாட் இஸ் திஸ், இந்த அட்டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 2020 வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப பாப்புலராக வைரல் ஆகுச்சு. அதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃபேம் ஆக்கி விட்டாங்க, வைரல் ஆக்கி விட்டாங்க. சாம்சங் கூட ரொம்ப பட்ஜெட் டிவைஸ்லலாம் இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. என்ன சொல்கிறது, 12 வாட் சப்போர்ட் கொண்டு வந்தாங்க, 15 வாட்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ என்னோட மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 7 Pro 30 வாட் வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதோட டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நான் கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் டெஃபினட்டாக. ஸோ ஒரு மால்வேர் அவங்க ஃபோனில் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்துட்டு அதிகப்படுத்தி உங்கள் ஃபோனை வந்துட்டு வெடிக்க வைக்க கூட முடியும். அதுதான் பாசிபிள். ஸோ இதை நிறைய ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவை சேர்ந்த டென்சன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். டெஃபினட்டாக நிறைய கேம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. பப்ஜியாக இருக்கட்டும், நிறைய வந்துட்டு கேமிங்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஒரு கேமிங் பிராண்ட், ஒரு பர்டிகுலர் பிராண்ட் அப்படின்னா அவங்க அந்த வேலையை மட்டும் பார்க்க மாட்டாங்க. டெக்னாலஜி அப்படின்னு வந்துட்டாலே சைபர் செக்யூரிட்டியில் ரொம்பவே வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பக் அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டில் இருக்க மிகப்பெரிய பக். ஓகே, இது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை அதிகப்படுத்தி உங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள டிவைஸில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்துட்டு வந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு வர விடாது. அதுதான் வந்துட்டு நிதர்சனம். ஸோ அதை பைபாஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை ரொம்ப அதிகப்படுத்தி உங்கள் ஃபோனை வந்துட்டு வெடிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அது உங்கள் ஃபோனுக்கு வந்துட்டு சப்போர்ட் ஆகாது. அப்படி இருக்கும்போது உங்கள் ஃபோன் வந்துட்டு வெடிக்குது. சரி, ஓகே, ரெண்டாவது செக்மெண்ட் போகலாம். ஹவ் இட் ஒர்க்ஸ், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெக்னிக்கலாக வந்துட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். எல்லா பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபர்ம்வேர் வந்து டெவலப் பண்ணும் போதே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த பர்டிகுலர் அளவுக்கு தான் ஃப்ளோ கரண்ட் வரணும், இவ்வளோ வோல்ட்டு தான் இதுக்கு சப்போர்ட், இவ்வளோ வோல்ட்டு தான் இதுக்கு சப்போர்ட், ஸோ இவ்வளோ தான் வரணும், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த பேட்டரி கெப்பாசிட்டியும் தாங்காது. அந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ தான், இந்த பேட்டரி கெப்பாசிட்டிக்கு இவ்வளோ தான், இப்படின்னு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதை ஹேக்கர்ஸ் வந்துட்டு பார்த்தாங்க. அந்த பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்துட்டு பைபாஸ் பண்ணி ஒரு மால்வேரை வந்துட்டு உங்கள் ஃபோனில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மால்வேர் ஒன்ஸ் உங்கள் ஃபோனில் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் ரெஸ்ட்ரிக்ஷனை மட்டும் பிரேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 35 வாட் வரைக்கும் தான் உங்கள் சப்போர்ட், 50 வாட் வரைக்கும் தான் சப்போர்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பிரேக் பண்ணுவாங்க. அதை பிரேக் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு ஜாஸ்தி பண்ணி வச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்துட்டு அதிகமாக வரும். அப்புறம் நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, வெடிக்கும். ஸோ இதுதான் நிதர்சன உண்மை. ஸோ இது புதுவிதமான அட்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ இது பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நடந்த அட்டாக் தான். பட் இப்போ இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிசி லேப்டாப்லாம் டார்கெட் பண்ணி எப்படி வெடிக்க வைப்பாங்க ஹேக்கர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட் அ டைமில் எல்லா ப்ரோக்ராமையும் ரன் ஆகிற மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுத்துருவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா பிசியில் இருக்க எல்லா ப்ரோக்ராமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இப்படி அட் அ டயத்தில் எல்லா ப்ராசஸும் ஒரே செகண்டில் வந்துட்டு ரன் ஆகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அங்கேயும் வந்துட்டு வெடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டு எல்லாரும் மாற ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இப்போ இந்த மாதிரி டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு மாறுறாங்கிறத விட அதெல்லாம் தாண்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, தேர்ட் செக்மெண்ட்
கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெவலப்பர் சைடுக்கு நான் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன் அவங்க சைட்லேருந்து. இனிமேல் வந்துட்டு ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுக்கு மேலே வந்துட்டு கெயின் ஆகுது, வாங்கிக்குது கரண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் மேலே பாஸ் ஆகுது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு அந்த இடத்துல சார்ஜிங் பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலாம். இல்லை ஒரு அலாரம் சிஸ்டம் கூட கொண்டு வரலாம். பார்த்துட்டு வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு 50% வந்து தப்பிக்கலாம். ஓகே, நம்ம யூசர்ஸுக்கான கன்க்ளூஷன் என்ன, எப்படி ப்ரொடக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக இருக்குது. இதனால தான் வந்துட்டு எல்லாரும் சொல்கிறது, கேமிங் விளையாடும் போது சார்ஜ் போட்டுகிட்டே விளையாடாதீங்க, அது ஹீட் ஆகி வெடிக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு வேளை உங்கள் ஃபோனில் அந்த மால்வேர் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்துட்டு இதுவும் ஒரு கொரோனா வைரஸ் மாதிரி தான், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் மால்வேர். ஒருத்தருக்கு இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா க்ளோஸ் டு த கரண்ட், அந்த ஃபோன் எதோடலாம் கனெக்டில் இருக்கோ எல்லாத்துக்கும் பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி மால்வேர் உங்கள் ஃபோனில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அது தெரியாமல் சார்ஜ் போட்டுகிட்டே கேமிங் விளாட்றீங்க, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மால்வேரும் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராசஸ் இன்னும் வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இதுக்காண்டி தான் சொல்கிறது, சார்ஜ் போட்டுகிட்டே கேம் விளாடாதீங்க, அதை கம்பல்சரி தவிர்த்துருங்க. சார்ஜ் ஒன்ஸ் ஏறினதுக்கப்புறம் விளாண்டா கூட பெட்டர் தான். ஓகே, அடுத்த விஷயம் எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கேட்டு உங்களுக்கே பிடிச்சி போயிருக்கும். நம்மளே ஒரு 200 வீடியோவில் இந்த ப்ரொடக்ஷனை சொல்லியிருப்போம். அன்னோன் ஜிமெயிலாக இருக்கட்டும், அன்னோன் மெசேஜாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க. அன்னோன் பர்சன்கிட்ட பேசாதீங்க. அன்னோன் லிங்க் எதுவும் வந்துட்டுனா கிளிக் பண்ணாதீங்க. ப்ளே ஸ்டோர் விட்டுட்டு வேறு எதுலையும் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான விஷயம் தான். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே ஒரு விஷயம் வந்து யூஎஸில் ரஷ்யாலாம் நடக்கும்போது அவங்க தரப்புலேருந்து அவேர்னஸ் நிறையா இருக்கும். பட் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு தவறுகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சுக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், வீடியோ முக்கியமாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அடுத்த சைபர் வேர்ல்டில் வந்துட்டு உங்களை பார்க்குறேன். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம்.